இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கையை மருந்து என்கின்ற அழகிய சேனலுக்கு சிறுலிபுத்தூரிலிருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த். இந்த காணொளியை காணும் எல்லோரும் மிகுந்த உடல் நலத்துடன் வாழ வேண்டும். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான மூலிகை எட்டி அப்படிங்கிற ஒரு மர வர்க்கத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எட்டி மரம் நிறைய ஏரி குள ஓரங்களில், ரோட்டு ஓரங்களில், மலை அடிவாரங்களில் இந்த மரங்கள் நிறைய இடத்துல இந்த எட்டி மரம் வளருது. இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். காஞ்சிரம் பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழம் பார்க்குறதுக்கு அப்படியே கலராக பார்க்க ரொம்ப அழகாக பழம் இருக்கும். ஆனால் இது எதுக்குமே உதவாது, நம்ம சாப்பிட்றதுக்கு உதவாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் மருத்துவத்துக்கு உதவும். அந்த பழத்தை நீங்கள் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு பழத்தின் சதையை விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எதுலையாவது போட்டு அந்த பழம் மட்டும் போட்டு காய்ச்சி மூட்டு, கை, கால், கழுத்து, முதுகு தண்டுவடம் எங்கே வலி இருந்தாலும் அந்த எண்ணெயை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த வலி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அற்புதமாக குறையும். இதில் இருக்கிற விதை பார்த்திங்கன்னா எட்டி விதை. இப்போ இந்த பேஷனில் இருக்கிறது பச்சையாக நம்ம சித்தா மருந்து கடைகளில் வாங்கக்கூடிய பச்சை விதை. இந்த விதையை எருமை மாட்டு சாணியில் நம்ம வேக வைக்கணும். நல்லா வேக வச்சு சாணி இல்லாமல் அலசிட்டு அதுக்கப்புறம் பசுமாட்டு கோமியத்தில் ஒரு தடவை நல்லா கொதிக்க வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் இந்த தோலை கைட்டை தான் உரிக்க முடியும். ஏன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த தோலை கம்ப்ளீட்டாக உரிச்சிட்டு ரெண்டாக பிச்சோம் அப்படின்னா 2 பகுதியாக பிளந்துடும். பிளந்ததுக்கப்புறம் உள்ளே முளைப்பதற்காக இருக்கிற இலைகள் அதை எடுத்துடணும். எடுத்துட்டு காய போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கருமை நிறமாக மாறிடும். இது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாக பிளந்து உள்ளே இருக்கிற அந்த இலை எடுத்தது. இந்த சைடு வலுவலுன்னு சப்பட்டையாக இருக்கும், இந்த பக்கம் அந்த விதையோட வடிவம் இருக்கும். இது ரெண்டாக பிளந்து எடுத்தது. இந்த அளவுக்கு சுத்தி பண்ணதுக்கப்புறமும் இதை இப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது. இதை இரும்பு சட்டியில் விளக்கெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நல்லா புகை போகிற அளவுக்கு வறுக்கணும். ஒரு 100 கிராம் நம்ம சட்டியில் போட்டு வறுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 15 கிராம் அல்லது 20 கிராம் இருக்கிற அளவுக்கு அதில் உள்ள நீர்ச்சத்து, விஷச்சத்து எல்லாமே புகையாக புகஞ்சு போனதுக்கப்புறம் ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா சாம்பல் ஆயிரும். நம்ம அதனால் அனுபவம் வாய்ந்தவர்களை வச்சு அதை வறுத்து கொடுக்க சொல்லி அது வறுத்ததுக்கப்புறம் அந்த கறிக்கட்டையாக இருக்கிறத எடுத்து அதை நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி அந்த பொடி மட்டுமே சாப்பிடலாம். அந்த பொடி மட்டும் நம்ம சாப்பிட்டாலே உடலில் நரம்பு மண்டலங்களில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஆண்மை குறைவை தீர்க்கும். ஆண்மை குறைவை தீர்க்கிறதுல எட்டி ஒரு அற்புதமான இடத்துல இருக்குது. இதை சித்த வைத்தியர்கள் ஆண்மை குறைவுக்கு அவங்க செய்கிற எல்லா லேகியங்கள், குளிகைகள் இதில் பூராமே இந்த எட்டியை சேர்ப்பாங்க. ஆனால் அனுபவமார்ந்த வைத்தியர்களால் தான் இந்த எட்டியை உபயோகப்படுத்த முடியும். இந்த எட்டி பழம், விதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த இலையிலையும் ஒரு மிகவும் சிறப்பான தகவல் இருக்குது. நம் நாட்டு வைத்தியம் அப்படிங்கிற ஒரு புக்கில் பார்த்திங்கன்னா இரும்பில் உருக்குங்கிற வகையை அவர் இந்த எட்டி இலை சாறில் புடம் போட சொல்லுவாங்க. 16 புடம் இல்லைன்னா 21 புடம். அது ஒரு புடம் போடுறதுக்கு இந்த எட்டி இலை சாறில் அந்த உருக்கை நம்ம அரைச்சி புடம் போட்டோம் அப்படின்னா அது வெந்து 21 புடம் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திலிருந்து 4 மாதங்கள் வரைக்கும் ஆகும். அதை அந்த நூல் ஆசிரியர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தங்கபஸ்பத்துக்கு நிகராக இது வேலை செய்யும், தங்கபஸ்பத்துக்கு மேலாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவார். சாதாரண இரும்பு உருக்கு அந்த 21 முறை இந்த எட்டி இலை சாறில் நம்ம அரைச்சி புடம் போட்டு அதை செந்தூரமாக்குறதுனால இது தங்கபஸ்பத்தை விட மிகவும் உயர்வாக உடலில் வேலை செய்யும், ஆண்மை குறைவை அற்புதமாக சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நூல் ஆசிரியர் நம் நாட்டு வைத்தியம்ங்கிற புக்கில் சொல்கிறாரு. இதை நாங்கள் ஏற்கனவே செஞ்செல்லாம் பார்த்துருக்கோம், நிறையா பேருக்கு கொடுத்தும் பார்த்துருக்கோம். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். உருக்கு அப்படிங்கிறது
ரயில் தண்டாவளம்லாம் உருக்கு. அதே மாதிரி லாரியில் நிறைய பட்டைகள் அந்த மாதிரி இதெல்லாம் உருக்கு. அந்த உருக்குங்கிற மெட்டல் வந்து சுலபமாக கிடைக்கக்கூடியது தான், எங்கேயும் தேடியெல்லாம் போக வேண்டாம். இரும்பும் அதுவும் கொஞ்சம் வலுவில் அதிகம். இரும்பு வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும், உருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதை வந்து நம்ம செந்தூரமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த எட்டு இலை சாறு ரொம்ப அற்புதமாக உதவுது. இது வந்து பாரம்பரிய வைத்தியர்களும் பட்டதாரி மருத்துவர்களால் தான் செய்ய முடியும். உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி ஆளுகளை அணுகி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். சந்தேகங்களுக்கு கீழே உள்ள நம்பரில் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.